அம்மா வணக்கம். நான் உங்களை செஃப் சபரன். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஃபிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். சால மீன் 12 எடுத்துருக்கிறேன். கிலோ கணக்குக்கு 12 சேர்த்து அரை கிலோ தான் வந்து. அப்போ பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன குட்டி மீன் தான். நம்ம வீட்டுக்கு செல்லுண்டு சின்ன ரெசிபி அப்லோட் பண்ணி பல மாதங்கள் ஆகிட்டு நம்ம ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தனால எல்லாமே பல்கான ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சின்ன வீடுகளில் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னே கூட நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபியை பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீட்டில் பண்ணுற மாதிரி உள்ள மெனு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே 10 பேர் அளவில் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே 2 பேர் 3 பேர் அளவில் கூட பண்ணுறது ஆசை தான். நமக்கு டைமை பொறுத்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அப்லோட் பண்ணும். இன்றைக்கி இது என்னென்னா, அந்த 12 மீன் அப்படிங்கிற டைமில் ஒரு ஆளுக்கு 3 மீன் 4 மீன் சாப்பிடலாம். சராசரி 3 மீன் பார்த்தா கூட 4 பேருக்கு உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. நம்ம மசாலா மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு மசாலா நம்ம செப்பரேட்டாக ரெடி பண்ணி நம்ம அதிலே பொடிகளை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு வெரைட்டி. ஃபிஷ் ஃப்ரைலேயே நிறைய ஏகப்பட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு சில வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாவை தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நல்ல ஒரு சாந்து மாதிரி அப்படியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம மீனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மீனை வாஷ் பண்ணி ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ உள்ளாடியில் மசாலா நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் இதை ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறது கூட நம்ம இது ஷேலோ ஃப்ரை, அதாவது டீப் ஃப்ரை பண்ணலாம். நிறைய ஆயில் விட்டு அதில் நம்ம முழுகக்கூடிய அளவில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கல. நம்ம ஒரு தவா, அதாவது இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நம்ம அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கிறோம். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாட்டு வத்தல் பொடி சேர்க்குறோம். நான் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு, இதாவது 10-12 தான் இருக்கும். இந்த 12 மீனுக்கும் இந்த காரங்கிற உங்களுக்கு தகுந்தால் நீங்கள் முன்ன சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் 1 டீஸ்பூன் ஒரு 10-12 அளவில் சேர்த்துருக்குறேன். அதுக்கு கூட அதே அளவில் உள்ள டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஜீரக பொடி ரொம்ப முக்கியம். ஜீரக பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் சேர்க்குறேன். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்க்குறேன். மல்லிப்பொடி சேர்க்காட்டு கூட தப்பு கிடையாது. ஆனால் மல்லிப்பொடியும் இந்த மசாலாவுக்கு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சொந்தமாக சுரசுரன்னு பொடிச்சா நல்ல மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அப்படியே ஒரு எலுமிச்சங்காவில் ஒரு பாதி எலுமிச்சங்காய் எடுத்து அந்த சாரையும் சேர்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் இதை ஒரு சாந்து பருவத்துக்கு நமக்கு கொண்டு வரும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். வேறு இப்போ ஒரு சாந்து பருவத்துக்கு வரும். அழகாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் வச்சுட்டு மறுபடியும் நான் திரும்ப மிக்ஸ் பண்ணி தான் நான் மீனில் அப்ளை பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் எல்லாமே உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும்னு சொல்ல முடியாது. நம்ம 1-2 நிமிஷம் வைக்கிற டைமில் எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த சாந்தை அப்படியே நம்ம மீனில் அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி மீனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி திருப்பி விடுற டைமில் எல்லா மசாலா நல்லா நம்ம 100% வலிச்சு நான் எடுக்கிறேன். இப்போ மீனுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மார்க் பண்ணி எல்லா மீன்லேயுமே ஒரு மார்க்கு பண்ணியிருக்கு. நம்ம பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி நம்ம மசாலாவை உள்ளே எங்குமே பிடிக்கிற மாதிரி நம்ம அந்த தலையை எடுத்துருக்கனால இங்கே உள்ள கேப்பது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி கை வச்சு ப்ளேஸ் பண்ணிடணும். கவனமாக இருக்கணும். சின்ன குட்டி குட்டி முள் எல்லாமே இருக்குது. அதனால் கவனமாக நம்ம அந்த மசாலாவை எங்குமே ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். 1/2 மணி நேரமாவது ஊறினா ரொம்ப நல்லது. அந்த அளவு மசாலா உள்ளே பிடிச்சி வரும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வர டைமில் மசாலா சில டைமில் பிளேட்டில் இதே மாதிரி பிரிஞ்சு வர பாருங்கள். அந்த மசாலாவை நம்ம எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி விடணும். ஸ்டஃப் பண்ணுறோன்னா உள்ளே நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வர மாதிரி இந்த மாதிரி தடையை விட்டு கட்டாச்சுன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே மசாலா நீட்டாக பிடிச்சிடும். நம்ம மேரினேஷன் பண்ணுறோம், அதாவது மசாலா போட்டு புரட்டுவதுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். அது பொறுமையாக தான் பண்ணணும். இதில் மேலே நிறைய வெரைட்டிஸ் செய்கிறீங்க. இந்த மாதிரியும் நீங்கள் இடையிட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கலந்துக்கிட்டேன். நான் ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஆன உடனே
நான் அப்படியே வந்து கல் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். நம்ம இரும்பு கல் அப்படிங்கிற டைமில் அது சூடாகி வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அது சூடாகி அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகி வர டைமில் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ டோட்டலாக 20 + 10 30 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி ஒரு வாரமாக வைக்கிறேன். இப்போ எல்லா மசாலாஸுமே நல்லா ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு அப்படியே ஒரு தவா அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இந்த அளவு போதும். நான் வீடு சொல்ல போகிறேன், இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ரொம்ப எண்ணெய் விட்டு நம்ம எண்ணெயில் முழுக்கக்கூடிய அளவில் டீப் ஃப்ரை பண்ணலை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மீன் நல்ல மசாலா பிடிச்சி ஊறி இருக்கு பாருங்கள். மசாலா எல்லாமே மேலே அப்படியே இருக்குது. இப்போ மீன்களை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குட்டி குட்டி மீனானால ஒரே வாட்டியாக கூட நம்ம இந்த 12 மீனையும் பொறிச்சிருக்கீங்களா வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி போடணும். இப்படி இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு இப்படியே கையை எடுத்துடணும். நம்ம இப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி போட்டோன்னா எண்ணெய் நல்லா தெறிச்சு வரும். அதனால் இந்த மாதிரி வச்சு இப்படி கையை எடுத்தாலே போதும். ஓகே, எல்லா மீனுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக பாருங்கள், 12 மீன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மீனுமே ஒரே கல்லில் வச்சுட்டு எல்லாமே குட்டி குட்டி மீன் தான். இது நடுவில் இருந்த எண்ணெய் இப்போ எல்லாருமே வந்துருக்கு பாருங்கள். நம்ம போட்ட உடனே வந்து திருப்பி போடக்கூடாது. இந்த சூடு உள்ளே நல்லா பிடிக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்து வரும். மசாலா எல்லாமே உள்ளே அப்படியே இருக்குது. நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டுக்கிட்டோம்னா மசாலா எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சு வந்துடும். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து மசாலா பிடிக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த விஷயங்களை நீங்கள் வந்து எப்போ ஃப்ரை பண்ணாலும் எந்த மெத்தடில் பண்ணாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் வந்து வர டைமில் மசாலா உள்ளே பிடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து எல்லா மீனுமே ஒரு கேப் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு கேப்பை நம்ம உண்டு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இது நம்ம லைட்டாக இறக்கி விட்டுக்கிட்டோம்னா நம்ம மறைச்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இரும்பு கல் அப்படிங்கிற டைமில் லைட்டாக அடியில் வந்து அப்படியே ஒட்டி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ஒன்றுன்னா நம்ம மறைச்சி போட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு மீனாக எடுத்து நம்ம ஒரு சைடாக ஓரமாக இந்த மாதிரி மறைக்கணும். ஒன்று ஒன்றா தான் திருப்பி போடணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம சைடில் இருக்கிறது கொஞ்சம் தீ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வாட்டி திருப்பி போட்டதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற மீனை நம்ம இந்த சைடில் கொண்டு வரணும். சைடில் இருக்கிற மீன்களை வந்து சென்டருக்கு கொண்டு போகணும். இந்த மீனை நம்ம வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். நம்ம எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துலேயே தான் நம்ம திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சூடு ஜாஸ்தி கம்மி எங்கே இருக்குன்னு பார்த்து சூடு ஜாஸ்தியாக இருக்கிறத சூடு கம்மியான இடத்துக்கும், சூடு கம்மியாக இருக்கிறத சூடு ஜாஸ்தியான இடத்துக்கும் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஈவெண்டாக ஒரே அளவில் ஃப்ரை ஆகி வரும். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு வாட்டி திருப்பினதுலேயே கிட்டத்தட்ட 60% மேலே குக் ஆகிட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. அப்போ நம்ம வந்து இந்த மீன்களை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டாலே போதும். மசாலா ஒட்டுங்கள் தவிர மற்ற மாதிரி வந்து பிரிஞ்சு வரல பாருங்கள். எல்லாத்துலையுமே அப்படியே பிடிச்சிருக்கு. இந்த மீன் ரெடி ஆகுது. நான் கல்லில் வெளியே எடுக்கிறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே 100% வந்து ஃப்ரை ஆகிடுது. இதை ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 3-4 மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரை கம்மியாக நமக்கு தெரியுது. அப்போ இந்த நடுவில் வந்து நல்ல சூடு வரும். அதனால என்ன, இந்த பர்டிகுலர் இந்த மீனை மட்டும் நம்ம ஒரு வாட்டி கூட நடுவில் போட்டு இன்னும் 1 நிமிஷம் போல எந்த இடம் நமக்கு ஃப்ரை கம்மியாக இருக்கோ அந்த இடத்த நம்ம அப்படியே கல்லில் படுற மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு 1 நிமிஷம் போல் தாண்டி எடுக்கிற டைமில் எல்லாமே கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம எல்லாமே ஒரே டைமில் தான் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் எல்லாமே நடுவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து சைடில் கம்மியாக இருந்தனால நடுவில் உள்ள சீக்கிரம் ஃப்ரை ஆகும். நம்ம வந்து மறைக்கிற டைமில் திருப்பி தான் போட்டோம். இருந்தாலும் நம்ம எடுக்கிற டைமில் யாவது நமக்கு ஃப்ரை கம்மியாக இருக்குது அதை ஒரு வாட்டி கூட போட்டு எடுக்கிறது பெஸ்ட் ஐடியா. நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்து 4 கூட ரெடி ஆகிட்டு அடுப்பு அப்படியே ஏறி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சமாக எடுத்து உங்களை நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன்.
உள்ள மசாலா நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுனா டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்டினரி எடுத்து சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு பீஸில் கொஞ்சம் எலுமிச்சங்காய் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி செப்பரேட்டாக மசாலா ரெடி பண்ணி இந்த மாதிரி இடையில ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு கேட்டரிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் இருந்தாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.